திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த மங்கலம் சாலையில் தனியார் நூல் ஆலை மேலாளர் கனகராஜிடம் 5,90,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையர்கள் வழிப்பறி செய்துள்ளனர். கனகராஜ் அளித்த புகாரின் அடிப்படையில் வழிப்பறி குறித்து பல்லடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்கிரியை அடுத்த புல்லாக்கவுண்டம்பட்டியில் கணவரை கொலை செய்தது தொடர்பாக மனைவி உள்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விசாரணையில் கள்ளக்காதல் விவகாரம் தொடர்பாக கணவர் ரவியை கொலை செய்ததாக லட்சுமி ஒப்புக்கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை அடுத்த ஊரணம்பேடு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் அனல் மின் நிலையத்தில் வேலைவாய்ப்பு அளிக்க கோரி கோட்டாட்சியர் நாராயணன் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. இன்னும் 1 வார காலத்திற்கு வேலைவாய்ப்பு அளிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கோட்டாட்சியர் உறுதியளித்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல்லில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மரம் அறுப்பு மில் காவலாளியை கொன்றுவிட்டு பணம் திருடிச் சென்ற வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வறுமை காரணமாக காவலாளி கொன்று பணம் திருடியதாக கைதான தங்கவேல் வாக்குமூலம் அளித்துள்ளார். கோவை மாவட்டம் இடையர்பாளையத்தில் ஆசையோடு வளர்த்த குதிரை கடித்ததில் அந்த குதிரையின் உரிமையாளர் மோகன் காயமடைந்துள்ளார். குதிரை கடிக்கு போதிய மருந்தில்லாததால் அவர் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகியுள்ளார். ஆங்காங்கே சாலையில் சுற்றித் திரியும் குதிரைகளை பிடிக்க மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு அமைப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.